பாஜகவும் அதிமுகவும் ஒரு சின்ன மோதல் இருக்கிற மாதிரியே தான் காட்டிக்குவாங்களா? அதுக்கு அவசியம் இல்லையே. 2 பேரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போறாங்க, அவங்கவுங்க அரசியலை பார்க்க போறாங்க. தனியா நான் திட்டுற மாதிரி திட்டுறேன், நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், அழுகிற மாதிரி சொல்ல வேண்டிய கட்டாயம் கூட இல்லையா. அவங்க ஸ்டைலில் அவங்க அரசியல் பண்ண போறாங்க, இவங்க ஸ்டைலில் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்க போறாரு. ஏன்னா பாஜகவை பற்றிய கேள்வி எப்போ வந்தாலும் ஜெயக்குமாரும் சரி செல்லூர் ராஜும் சரி கொஞ்சம் காட்டமான விஷயங்களை பேசத்தான் செய்வாங்க. 6 மாசம் கழிச்சு பேசிக்கலாம் அப்படின்னு எடப்பாடி சொன்னதுலேருந்தே ஜெயக்குமார் காணாம போயிட்டார். நான் அதை கிண்டலா சொல்லலை, வேற வழி இல்லை. அவர் கொஞ்சம் பதுங்கி தான் இருக்கணும். என்னடா அப்படியெல்லாம் சவால் விட்டோமே, அண்ணன் இப்படி சொல்றாரு அப்படின்னா தலைவருடைய மனநிலை இதுதான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு பயணிக்கிறதா ஒரு தொண்டனுடைய கடமை. ஜெயக்குமார் தொண்டன் தான், தலைவருக்கு கட்டுப்படுகிற தொண்டன்கிற அந்த அடிப்படையில் சொல்கிறேன். ஸோ காணா போயிட்டார் நக்கலுக்காக சொல்லலை, எதார்த்தம் அதுதான். அவங்க எதுவும் பேச முடியாது. இப்போ பிஜேபியோட கூட்டணின்னு சொன்னால் இந்த மாதிரி காலத்தின் கட்டாயம், திமுக வீழ்த்தணுங்கிற ஒரே நோக்கம் தான் எங்களுக்கு, வேற எதுவுமே தெரியல. ஒரு பறவை வீழ்த்தணும்னா மரம் கிளை இலையெல்லாம் தெரியக்கூடாது, அந்த பறவையினுடைய கண்கள் தான் இந்த வசனமெல்லாம் வரும் பாருங்க. எல்லா கட்சியும் சொன்ன வசனம் தான், இப்பயும் அதே மாதிரி ஒரு வசனத்தை சொல்லிட்டு அதெல்லாம் மூடி மறைச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. எடப்பாடி தங்கமணி வேலுமணின்னு சொல்லிட்டு மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க ஓகே ரைட்டு சமரசம் ஆயிக்கிறாங்க, காம்ப்ரமைஸ் ஆயிக்கிறாங்க. அதிமுகவுடைய அடிமட்ட தொண்டர்கள் இந்த கூட்டணியை ஏற்றுக்குவாங்களா? எப்படின்னா, இந்த கூட்டணி அமைகிற போதே அதிமுகவுடைய ஒற்றுமையும் சேர்ந்து நடந்தா அதிமுக தொண்டர்களுக்கு இது உற்சாகம் தருகிற ஒரு அரசியல் நடவடிக்கையா இருக்கும். அதெல்லாம் கிடையாது. நீ யாரையும் சேர்த்துக்க மாட்டேன், பிஜேபியோட நான் கூட்டணி வைக்கிறேன்னு சொன்னா நிச்சயமாக சொல்கிறேன், அதிமுக தொண்டர்களுக்கு அது எரிச்சலை தான் தரும். நான் வேற எதையும் யதார்த்தமான அரசியலை பேசுறேன். நான் ஒரு பிரயோஜனம் இல்லை, என்னது கட்சியை கொண்டு அவங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு தான் முதல்ல ஒரு தொண்டனுக்கு, நிஜமான உணர்வுள்ள தொண்டனுக்கு தோணும். இந்த கூட்டணி அப்படிங்கிறது வந்து கட்சியை அடக வைக்கிற ஒரு செயலா இல்லை? அப்படி இல்லை. இப்போ அதுக்கு அவசியம் இல்லையே, நம்மளை உடைச்ச கட்சியாச்சே அப்படின்லாம் அவனுக்கும் பல கோபங்கள் இருக்கும்ல. அதிமுக தொண்டனுக்கும் அந்த கோபங்கள் இருக்க தானே செய்யும். அப்போ ஒன்று நமக்கு கிடைக்குதுன்னா, ஒன்று நம்ம இழக்கிறோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அரசியல் ரீதியாக, கட்சியின் ரீதியாக இந்த இயக்கத்தை பலப்படுத்துறதுக்கு சரியாப்பா அதை உட்காந்து சமரசம் பண்ணி விட்றாங்கப்பா, கூட்டணி வச்சுக்குவோம் அப்படின்னு ஒரு சமாதானப்படுத்துகிற அளவுக்கு தொண்டனுடைய மனநிலையை கவனிக்க வேண்டிய கட்டாயம் எடப்பாடிக்கு இருக்கு. நான் ஒரு காலம் சேர்க்க மாட்டேன்னு திரும்ப சபதம் போட்டுக்கிட்டு இருந்தாருன்னா, பிஜேபி அதிமுக கூட்டணி மட்டும் நடந்தால் நான் திரும்ப சொல்றேன், அதனால ஒரு துளி கூட பிரயோஜனப்படாது.